வணக்கம். இது ஒரு விசேஷமான நாள், ஆடி திருவாதிரை. ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துக்கே ரொம்ப புகழ் உண்டு. இப்போ பாரு, நண்பர் மோகன் ரிப்போர்ட்டர் இவருக்கு திருவாதிரை வந்தேன்னா ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்டம். காரணம் என்னென்னா, சித்திரை திருவாதிரையில் தானே ராமானுஜர் பிறந்தாருங்க. அதனால் ராமானுஜருடைய அவதார நட்சத்திர தினம் திருவாதிரை. இன்னைக்கு இந்த திருவாதிரை. இதில் இன்னொரு விசேஷம் வந்து, ஆடி திருவாதிரையில் தான் ராஜேந்திர சோழன் பிறந்தார். அந்த விழாவுக்கு தான் சார் பிரைம் மினிஸ்டர் வராரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம பாரத பிரதமர் 27 தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வராரு. தூத்துக்குடி வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வராரு. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஏன் வராரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம இன்றைய இளைஞர்களுக்கு தெரியணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லி உலகத்துக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி தமிழகத்திற்கு வந்து ஒரு பெரிய விழாவில் கலந்துக்கிறார். அது என்ன விழா, ஏன் வராரு, என்ன சிறப்பு, இதை பற்றி சும்மா ஒரு கலந்துரையாடல். அருமை நண்பர் ஸ்ரீதர் இம்பீரியல் பஸ் ஓனருடைய ஒரு 3ஆம் தலைமுறை நடத்துகின்றவர், இனிய நண்பர் திரு மோகன், தினத்தந்தியிலே 32 ஆண்டுகள் சீனியர் ரிப்போர்ட்டர். நாங்கள் 3 பேர் தான் இதை பற்றி பேசலான்னு இருக்கோம். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமை தெரியல சார். பிரைம் மினிஸ்டர் நிறைய படிக்கிறார். ஏன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கே ஒரு அருமையான ஒரு கோயில் முன்ன செஸ்ஸு சாம்பியன்ஷிப்பு. அப்போது ஒரு கோயிலில் சிவபெருமான பார்வதி தேவியும் செஸ் விளையாடுகிறாங்க. அது நமக்கே தெரியல. இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்கேன், எனக்கே அந்த கோயில் எங்கேன்னு தெரியல. நீடாமங்கலத்து பக்கத்தில் இருக்குது அது. அந்த கோயிலை அவர் கண்டுபிடிச்சி அதை பற்றி ஒரு பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பழம்பெருமை அது போல் இதுவெல்லாம் வந்து பேசுகிறார் அவர். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை இவ்வளோ அழகெல்லாம் பேசுகிறாரு. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஏன் வர்றார், அதுதான் நாம் இப்போ கலந்துரையாடலில் பேசியிருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஜெயங்கொண்டம் தாலுக்கா பக்கத்தில் ஜெயங்கொண்டம். கும்பகோணத்துக்கும் அரியலூருக்கும் நடுப்புற இருக்குது இந்த சின்ன கிராமம். ஆனால் சர்வதேச புகழ் முக்கிய நகரமாக மாற்றிய பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு. ராஜேந்திர சோழன் யார்? ராஜராஜ சோழனுடைய மகன். அவன் கட்டிய கோயில் தான் 1023 கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற அந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு பேர். பிரகதீஸ்வரர் கோயில் எப்படி உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்பா கட்டினார். அப்பா தஞ்சாவூர்லேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சார். பிள்ளை என்ன பண்ணார், அங்கேருந்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றினார். ஏன் மாற்றினார், இதுதான் போக. இப்போ ஏன் பிரைம் மினிஸ்டர் வராது, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்களேன். அந்த சதய விழாவில் ஒரு தமிழ் மன்னனை பெருமைப்படுத்தணுன்ற இதுக்காக அவர் வந்து கலந்துக்கிறார். இல்லை, அவன் தமிழ் மன்னனை பெருமைப்படுத்தணுன்னு பாரத பிரதமருக்கு வரணும்னு ஒரு எண்ணம் தோன்றியது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் உலகம் போற்றுகிறது. இலக்கியம் மிகுந்தது, பக்தி மொழி, ஆன்மீக மொழி, இது மாதிரி இலக்கிய பேக்ரவுண்டு இல்லாத, உலக மொழியிலே இல்லாத தமிழ் மொழின்னு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாரு. ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு பாராட்டு தெரிவிக்க வருவது என்பது நமக்கு ரொம்ப பெருமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி திருவாதிரையில் தான் அவர் பிறந்த நாள். இதற்குடைய அவர் ஜூலை மாதத்திலே பிறந்தவர் என்று நம்ம வழக்கில் சொல்கிறோம். ஆனாலும் 1000 ஆண்டுகள் நிறைவுற்றது. ரெண்டாவது, அந்த 1000வது ஆண்டு விழா, அவர் கட்டிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய 1000வது ஆண்டு விழா. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டு கடல் கடந்த நாடுகளுக்கு போய் போர் செய்த முதல் தமிழ் வீரன் ராஜேந்திர சோழன். இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் அப்படின்னு வெளிநாடுகளுக்கெல்லாம் போர் செஞ்சு வெற்றி பெற்று வந்தவன். அதனால் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டலை. எப்போ கட்டினா, கங்கை நதி வரைக்கும் போர் செஞ்சு வட இந்தியாவை முதல்ல ஜெயிச்சதும் நம்மளால் தான். வட இந்தியாவை முழுக்க ஜெயிச்சு நம்ம கூட சேர்த்து விட்டார். அப்படி சேர்த்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை 1000 ஆண்டு நிறைவாகுது. அதை கொண்டாடணும்னு பிரைம் மினிஸ்டர் விரும்புகிறார். நம்ம விரும்பணும், பிரைம் மினிஸ்டர் நானும் கலந்துக்கிறேன்னு வர்றாரு. அது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. அந்த கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏன் அவர் பேர் வச்சார்னா, கங்கையை ஜெயிச்சு வராரு. கங்கை கரையில் பூரா புலிக்கொடி, சோழனுடைய கொடி நாட்டிட்டு வராரு. நாட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போது தன்னுடைய தமிழ்நாட்டில் தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவி அங்கிருந்து ஆட்சி செய்கிறார். அவங்க ஒரு கோயிலை கட்டுறார். அதுதான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கிற மிக பிரம்மாண்டமான கோயில். சிற்பக்கலையிலே நீ இந்தியாவிலே ரொம்ப பெரிய பெருமைக்குரிய சிற்பங்கள், கலை நுட்பங்கள் நிறைந்த கோயில். இன்றைக்கும் ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க பாருங்கள், ஓவியம், சிற்பக்கலை. அந்த மாணவர்கள்லாம் ட்ரைனிங் கங்கை கொண்ட சோழபுரம் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நகரம், சின்ன கிராமம், அதை தலைநகராக மாற்றணும். அது மட்டும் இல்லை, கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகர். கங்கை சோழகங்கம் என்கிற ஒரு ஏரி வெட்டினார். அந்த ஏரியில் என்ன பண்ணார், கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டார். அந்த ஏரியில் அதுக்கு பேர் என்ன வச்சார், சோழகங்கம் என்று பெயர் வச்சார்.
கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சார். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று கோயிலுக்கு பெயர் வச்சார் ராஜேந்திர சோழன். அதை சிறப்பிக்க பிரைம் மினிஸ்டர் வராரு. இதில் என்ன நமக்கு ஒரு பெரிய பெருமைன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் பிரம்மதேசம் என்கிற ஒரு ஊர் நாட்டேரின்னு இருக்குது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் அந்த பிரம்மதேசம், நம்ம பக்கத்து ஊர். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா, ராஜேந்திர சோழன் இந்த ஊரில் தான் மறைஞ்சார், இங்கே தான் சார் அவர் மறைஞ்சார், சமாதி இருக்குன்றாங்க. அதுக்கு ஆழமான செய்திகளோ வரலாறுகளோ குறிப்புகளோ நாம் பதிவு செய்து பெருமை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லையன்றது என்னுடைய ஒரு ரொம்ப நாள் கவலை அது. ஏன்னா ராஜேந்திர சோழன் பிறந்து ராஜராஜ சோழனுக்கு மகனாக பிறந்து உலகத்தையே ஜெயிச்சவர், கங்கை வரையும் போராடினவர், வெளிநாடுகளுக்கு படையெடுத்து முதலில் கடல் கடந்தவர். அதனால தான் கடாரம் என்றான். கங்கை கொண்ட சோழன் ஏன் சொல்கிறோம் கடாரம்னா, கடாரம் என்பது மலேசியா. மலேசியாவில் ஒரு 13-19 மாநிலம் இருக்குது. அதில் ஒரு மாநிலம் கெடார், அது கெடார்னு மாறிடுச்சு, அப்புறமா கடாரன்னு மாறிச்சு. அந்த கடாரத்தை வென்றவன் தான் ராஜேந்திர சோழன். முதல்ல மலேசியாவே ஜெயிச்சுவேன், இந்தோனேஷியாவை ஜெயிச்சுவது. இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் முக்கால்வாசி பெங்கால், இதெல்லாம் நம்ம ஒரிஷா இதெல்லாம் தமிழ்நாட்டோடு சேர்த்தவர். சேர சோழ பாண்டியர்களை வென்றவர் நிறைய சரித்திரம் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ ஒரு முன்னோட்டமாக ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு சிறப்பிக்கின்ற விதமாக நமது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிறார். ஒரு மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். அதேமாதிரி ராஜேந்திரனுடைய சோழனுடைய மனைவி வீர மகாதேவி என்று சொல்லுகின்றவர் தன்னுடைய கணவன் இறந்தபோது உடன்கட்டை ஏறினார் என்பதெல்லாம் சரித்திர குறிப்பு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை அவருடைய 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி பதிவுகளிலே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு முன்னோட்டமாக, ஏன்னா பாரத பிரதமர் எதுக்கு வராரு, கங்கை கொண்ட சோழபுரம்னா என்ன, ராஜேந்திர சோழன் யார், இதெல்லாம் நம்ம இளைஞர்கள் தெரிஞ்சுன்னா ஒரு ஆர்வமாக இருக்கும், இன்னும் படிப்பாங்க. அந்த ஆசையில் தான் நம்ம இந்த பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.